ஜெயலலிதா வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. டைம் டு லீட் அதுதான் பிரச்சனையா? ஆமா அந்த தலைவா தான் பிரச்சனை. ஆமா அது அதுக்கு முன்னாடி காவலன் சுறா இந்த மாதிரி இடத்துல திமுகவோட அழுத்தம் இருந்ததாவும் நம்ம இல்ல, அது மறைமுக அழுத்தம் அரசியல் அது எப்பவுமே அவருக்கு இருக்கு. அது தனின்னு வச்சுக்கலேன். ஓகே. அதிகப்படியான அழுத்தம்ன்றது வந்து உங்களுக்கு அன்னைக்கு வந்து அந்த ஜெயலலிதா இது பண்ணதுக்கு அந்த இது மீட்டிங் நடக்க விடாம பண்ணது இருக்குல்ல. ஓகே. அப்ப என்னன்னா நீங்க சினிமாவில் வந்து நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க, ஒரு பெரிய உயரத்துல இருக்கீங்க. ஆனாலும் வந்து என்னன்னா நீங்க வந்து பவர் அப்படிங்கிறது இருந்தா தான் நீங்க வந்து ஒரு இது வாழ முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து விஜய் தள்ளப்பட்டார். சரி, அவருக்கு வந்து பணம் பெரிய இஷ்யூ கிடையாது. நீங்க தேவைக்கு அதிகமா பணம் சேர்த்துட்டாரு, எல்லாமே இருக்கு. இன்னும் தொடர்ந்து நடிச்சாருன்னா வந்து அவருக்கு இன்னும் அதெல்லாம் கிடைக்க போகுது. ஆனா அதை தாண்டி வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும். அதான் அதுல அவர் குறிப்பிட்ட சொல்லியது கூட கரெக்ட் தான். என்னன்னா இந்த மாதிரி என்னை வாழ வச்ச இந்த மக்களுக்கு நான் ஏதாவது திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன். அது திருப்பி செய்யட்டும், நல்ல விதமா செய்யட்டும், அது தப்பு கிடையாது. ஆனா என்னன்னா நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்ன மாதிரி வந்து இவர் வந்து எலைட் அரசியல்ன்றதுல இடத்துல இருந்து இறங்கி மக்களுக்கு நெருங்கி போனாருன்னா இவருக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு.